இவைகளெல்லாம் பார்த்து நாம் பயப்படக்கூடாது. ஒண்ணே ஒண்ணு, நமக்கு இந்த மாதிரி காரியங்கள் தெரியுதுன்னா நம்ம சாதாரணமா இருந்துடக்கூடாது, அதிகமாய் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நாங்க 2 பேரும் அன்னைக்கு இந்த பாஸ்டம்மா பார்க்க போயிருக்கிறோம். நாங்க போய் கதவு தட்டுறோம். கணவன் மனைவி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோத்திரம், பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்க கதவு தட்டின உடனே வந்து திறந்து பார்த்தாங்க. ஐயோ, டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டுமா, டிஸ்டர்ப் பண்ணிட்டுமா, ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி, பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமேன்னு சொல்லி, இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் உட்காந்து ரொம்ப நேரம் பேசினோம். 1 மணி வரைக்கும் பேசினோம். 11:30க்கு போனோம். கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் எங்களோட அந்த ஊழியக்காரர் பேசிக்கொண்டு இருந்தார். அப்போ தான் நிறைய காரியங்களை சொன்னார். அப்போ என்னன்னா, ஸ்தோத்திரம், அவங்க ஜபம் அதிகம். இல்லையா, ஜபங்கள் அதிகம். உண்மையா அந்த சபையில் இருக்கிற ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? நான் உங்களை குறைய சொல்லலை. நல்ல காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் போய் உட்கார்ந்து பாருங்க. சோத்ரா அவங்க சொல்றாங்க, ஏன் கீழே ஜெபம் பண்றீங்கன்னு கேட்டேன். மேலே ஒரு சகோதரி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் போனோம், அவங்க ஜெபம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ஜெபிக்கிட்டு நாங்கள் கீழே இருக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், இன்னொரு பாப்பா வந்தாங்க. வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் ஜெபிக்கிறதுக்கு சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற மக்கள் தொடர்ந்து அந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். வீடுல இருக்கிற மக்கள் வந்து தொடர்ந்து அந்த ஆலயத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் போய் ஜெபம் பண்றாங்களோ இல்லையோ, பாஸ்டர்மா போய் ஜெபம் பண்றாங்களோ இல்லையோ, அங்க இருக்கிற மக்கள் தொடர்ந்து வந்து அந்த ஆலயத்துல ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, ஜெபத்தூபம் ஒரு ஆலயத்துல எந்த அளவுக்கு எழுபதோ அந்த அளவுக்கு அறுவடை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.